யுத்த குற்ற விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகளின் பங்களிப்பை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நிராகரித்தமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்வியொன்றிற்கு பதிலளித்த போதே பிரித்தானிய வெளிவிவகார துணை அமைச்சர் ஹூகோ ஸ்வயர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். சர்வதேச நீதிபதிகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர மற்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செயித் ராத் அல் உசைன் ஊடாக அரசாங்கத்திற்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். யுத்த குற்ற விசாரணைகளில் சர்வதேச பங்களிப்பு குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எந்தவொரு பொறுப்புக்கூறல் பொறிமுறையும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் சர்வதேச தரத்தை பூர்த்தி செய்யும் வகையிலும் அமைய வேண்டும் என்பதில் பிரித்தானிய அரசாங்கம் தெளிவாக இருப்பதாக கூறியுள்ளார். இதன் பிரகாரம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவின் இணை அனுசரணையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வரவேற்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீர்மானத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுமாறு ஜெனீவாவில் அண்மையில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு உள்ளிட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியதாக பிரித்தானிய துணை அமைச்சர் ஹியூகோ ஸ்வயர் குறிப்பிட்டுள்ளார்.